என்னது ஸ்ருதிகாசன் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இந்த செய்திதான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே பரவலா பரவிக்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். உலக நாயகனான கமலஹாசனோட மூத்த மகள் தான் ஸ்ருதிகாசன். இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, அக்ஷரா ஹாசன் சொல்லிட்டு. முதலா ஸ்ருதிகாசன் வந்து ஹரேராம் அப்படிங்கிற படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா தான் இன்ட்ரோ ஆனாங்க. அதுக்கப்புறம் 2009 2011 ஆண்டுல வந்து தெலுங்குலயும் சரி ஹிந்தி மொழியிலும் சரி நிறைய படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. தமிழ் ரசிகர்கள் பட்டாலும் இவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்காங்கன்னு இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 2011 ஆண்டு வந்து 7ஆம் அறிவு படம் மூலியமா சூர்யாவுக்கு ஒரு ஹீரோயினியா நடிச்சிருந்தாங்க. இந்த நடிப்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுனால தொடர்ந்து இவங்க புலி, வேதாளம், சிங்கம் இந்த மாதிரி படத்திலையும் இவங்க நல்ல ரோல்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் இந்தி படங்கள்லயும் இவங்க நடிச்சிட்டு வந்தது ஒரு பக்கம் இருந்தாலுமே தெலுங்குல இவங்களுக்கு ரசிகர்களோட வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பல தெலுங்கு படங்கள்ல நடிச்சிட்டு வந்த இவங்க சமீபத்துல வழியான சாலார் பார்ட் 1 சீஸ்பயர் இந்த படத்துல முக்கிய ரோல்லையுமே நடிச்சிருந்தாங்க. சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து இவங்க நடிப்பை விட ரொம்ப மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால அவங்க அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கூட நமக்கு தெரியும் லண்டன்ல போய் கொஞ்ச நாளா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சாந்தனு அப்படிங்கிறவங்கள தான் ரொம்ப வருஷமா டேட்டிங் செஞ்சுட்டு வந்ததாகவும் ஸ்ருதி வந்து இப்ப சமீபத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மியூசிக் ஆல்பம் ஒண்ணு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா அவங்க போட்ட போட்டோஸ் எல்லாமே பார்த்தா அவங்களோட லவரான சாந்தனுவோட எடுத்த பிக்ஸா தான் இருக்கும். இந்த நிலையில ஸ்ருதிகாசன் மற்றும் சாந்தனு ஆகியோருக்கு ரகசியமா திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ரொம்பவே பரவலா பரவிக்கிட்டு இருக்கு. பாலிவுட் பிரபலமான ஒருத்தர் இன்டர்வியூல என்ன சொன்னா ஸ்ருதிகாசன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சாந்தனுவை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலே இவங்களுக்குள்ள ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவே பரவிக்கிட்டு இருக்கு. ஸ்ருதிகாசன் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா இவங்க அழகா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டே பண்ணிருக்காங்க. எனக்கு இன்னும் திருமணம் இன்னும் ஆகல, நான் என் வாழ்க்கை குறித்து வெளிப்படையாதான் இருக்கேன், அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் மறைக்கணும், என்ன பத்தி தெரியாதவங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. திருமணம் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாம் வெளியில வரதுக்கு முன்னாடி ஸ்ருதிகாசன் ஒரு இன்டர்வியூல வந்து அழகா ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க. திருமணங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, அது மட்டும் இல்லாம என் லவரோட சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாவே இருந்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறோம், நாங்க வெளியில சுத்துறோம், இதுவே எனக்கு வந்து பெஸ்ட் ஒன்னா இருக்குது, சோ எனக்கு திருமணம் வேணாங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லியிருந்திருப்பாங்க. சோ ஸ்ருதிகாசன் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த வதந்தியை நீங்க நம்பினீங்களா நம்பலையா அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.